வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு போஸ்ட்டில் கண்டினியூவாக 10 வருஷம் வேலை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் கிரேடு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அதே போஸ்ட்டில் 20 வருஷம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட்டில் அவருக்கு ஸ்பெஷல் கிரேடு கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தொடர்ச்சியாக ஒரு போஸ்ட்டில் 10 வருஷம் சர்வீஸு முடிக்க போகிறார். அந்த 10 வருஷம் சர்வீஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ப்ரமோஷன் வந்துடுது. இப்போ அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டில் அவர் ஜாயின் பண்ணாமல் அந்த விடுபட்டு போன அந்த 10 நாளையும் லோயர் போஸ்ட்லேயே கண்டினியூ பண்ணி 10 வருஷம் லோயர் போஸ்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கு செலெக்ஷன் கிரேடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணலாமா? இதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? இதை பற்றி ரூலில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? சர்க்குலர் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார். அந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டில் 10 வருஷம் சர்வீஸை முடிக்க போகிறார். அந்த 10 வருஷம் சர்வீஸ் முடிகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு சூப்பரண்டாக ப்ரமோஷன் வந்துருச்சு, ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்லேயே இன்னொரு 10 நாள் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு செலெக்ஷன் கிரேட் வாங்கிட்டு 11ஆவது நாள் அந்த சூப்பரண்ட் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அதுக்கு வழிவகை இல்லை. ஏன்னு சொன்னால் ஏஜி ஆடிட்லேயும் இதை பற்றி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது ஒருத்தருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணாமல் லோயர் போஸ்ட்டில் அவருக்கு செலெக்ஷன் கிரேடோ அல்லது ஸ்பெஷல் கிரேடோ வரக்கூடிய நாள் வரை லோயர் போஸ்ட்டில் கண்டினியூ பண்ணி அந்த லோயர் போஸ்ட்டில் செலெக்ஷன் கிரேடோ அல்லது ஸ்பெஷல் கிரேடோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுங்கிறது சரியானது அல்ல அப்படின்னு ஏஜி ஆடிட்டில் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரமோஷன் ஆர்டர் முதல்ல இஷ்யூ பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அந்த லோயர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் கிரேடுக்கான ஆர்டரை லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணுறீங்க. ப்ரமோஷன் ஆர்டர் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் லோயர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் கிரேடு ஆர்டர் லேட்டர் டேட்டில் போடுறீங்க. இது தவறானது. அப்புறம் அந்த செலெக்ஷன் கிரேடோ அல்லது ஸ்பெஷல் கிரேடோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஃபிக்சேஷன் ஆர்டர் லேட்டர் டேட்டில் போடுறீங்க. ப்ரமோஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோயர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் கிரேடு ஆர்டர் அல்லது ஸ்பெஷல் கிரேடுக்கான ஆர்டர் அதுக்கான ஃபிக்சேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறீங்க. இது சரியான நடைமுறை அல்ல. அதனால் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த செலெக்ஷன் கிரேடையோ அல்லது ஸ்பெஷல் கிரேடையோ கேன்சல் பண்ணுங்கள். அவருக்கான ஃபிக்சேஷன் ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ரெக்கவரி பண்ணுங்கள் அப்படின்னு ஏஜி ஆடிட்டில் 2-3 கேஸில் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தன்னுடைய 10 ஆண்டு கால பணியை நிறைவு செய்வதற்கு முன்பாக அல்லது ஸ்பெஷல் கிரேடு வாங்குறதுக்கு முன்பாக அவருக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அவர் அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணணுமே தவிர அந்த லோயர் போஸ்ட்லேயே கண்டினியூ பண்ணி செலெக்ஷன் கிரேடு வாங்கும் வரைக்குமோ அல்லது ஸ்பெஷல் கிரேடு வாங்கும் வரைக்குமோ அந்த லோயர் போஸ்ட்டில் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரொமோஷன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதை தவிர்க்கணும். ஒருவேளை அப்படி யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பான நபர்களோ அவங்க மேலே உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ இது யாரெல்லாம் இதில் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வந்துடுதுன்னு சொன்னால் உடனடியாக அவரை அவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணியிலிருந்து ரிலீவிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவரை அந்த போஸ்ட்லேருந்து முதல்ல ரிலீவ் பண்ணணும். ஒருவேளை அவர் இந்த செலெக்ஷன் கிரேடு வாங்க வரைக்கும் கண்டினியூ பண்ண விட்டாங்கன்னு சொன்னால் யார் ரிலீவிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோமோ அவருக்கு பிரச்சனைகள் வரும். 1. 2வது, அந்த லோயர் போஸ்ட்லேயே அந்த ப்ரொமோஷன் வாங்கினவர் கண்டினியூ ஆகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செலெக்ஷன் கிரேடு டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு செலெக்ஷன் கிரேடு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னால் யார் அவருக்கு செலெக்ஷன் கிரேடு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் சிக்கல்கள் வரும். அப்புறம் அதன் தொடர்ச்சியாக செலெக்ஷன் கிரேடுக்கோ அல்லது ஸ்பெஷல் கிரேடுக்கோ பே ஃபிக்சேஷன் ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். இது ஒரு ஸ்டேஜ். இப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த யூனிட் ஆஃபீஸ்லேயே அல்லது ஹெட் ஆஃப் ஆஃபீஸுன்னு இருக்கும், அவங்களே இதுக்கான மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு செலெக்ஷன் கிரேட் வர வரைக்கும் அவரை அலோவ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருடைய எஸ்ஆர்எல்லாம் ஏஜி ஆஃபீஸுக்கு பென்ஷனுக்காக நம்ம அனுப்புவோம். இப்போ அங்கே வந்து ஏஜி ஆஃபீஸில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ரெக்கவரி ஆர்டர் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு செலெக்ஷன் கிரேடோ அல்லது ஸ்பெஷல் கிரேடோ கொடுத்தது தவறு, அதனால் அந்த ஃபிக்சேஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணுங்க அப்படின்னு ஏஜி ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது அந்த இண்டிவிஜுவல் ரிட்டையர் ஆகி போயிருப்பார். அவர்கிட்ட நீங்கள் ரெக்கவரி அப்படின்னு போகும்போது அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் பண்ண தப்புக்கு என்கிட்ட நீங்கள் எப்படி ரெக்கவரி பண்ண முடியும்னு அவர் ஒத்துக்க மாட்டார். இப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வயலேஷன் யாரெல்லாம் பண்ணாங்களோ, அதாவது அவர் ப்ரமோஷன் வந்த உடனே அவரை ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். ரிலீவ் பண்ணாமல் யார் ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் இருந்தாங்களோ அவர் பொறுப்பாகணும். அப்புறம் செலெக்ஷன் கிரேடு யார் கொடுத்தாங்களோ அவங்க பொறுப்பாகணும். செலெக்ஷன் கிரேட் போஸ்ட்டோ அல்லது ஸ்பெஷல் கிரேட் போஸ்ட்டையோ அவருக்கு யார் ஃபிக்சேஷன் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க அதுக்கு பொறுப்பாகணும். இண்டிவிஜுவல்கிட்ட ரெக்கவரி பண்ணக்கூடாதுன்னு தான் கோர்ட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்லும். அப்போ யாரெல்லாம் இதுக்கு மறைமுகமாக உதவி பண்ணமோ அவங்க எல்லாம் தான் நாளைக்கு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவருக்கான ரெக்கவரி அமௌண்ட்டை நம்ம சம்பளத்திலிருந்து பிடிப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.